வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, அடுத்து பிபிஎலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு நல்ல ஒரு சீரிஸ் வந்திருக்கு நமக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ டெய்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் இருக்கு. மொத்தம் 6 டீம் ஆகுறாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 to 9 மணி இந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கிறவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த டைம்ல ஃப்ரீயா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த லீக் வந்து ஒரு நல்ல லீக்கா இருக்கும் நம்புவோம். ஸோ டெய்லி வந்து கரெக்டா பிளே பண்ணுவோம். சீரிஸ் லீடர் போர்டு ஏதாச்சும் ஆப்ல வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கிராண்ட் லீக் பிளே பண்ணலாம். இல்ல அப்படின்னா நான் கிராண்ட் லீக் பெருசா கவர் பண்ண மாட்டேன், ஓனா தான் விளையாடுவேன். ஸோ அதனால நீங்க வந்து சீரிஸ் லீடர் போர்டு கவர் பண்ணாங்க அப்படி ஸ்போர்ட் சில விஷன் 11 இல்ல மை மாஸ்டர் 11 அப்படி எதுவும் கவர் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். இல்லைன்னா ஸ்மால் லீக் டீம் மட்டும் நம்ம சேனல்ல வரணும்பா. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கும் அடுத்து நம்ம சூப்பர் கிங்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுக்கும். ஸோ ஒரு 8:30 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுண்ட், ஏன்னா இந்த மேட்ச்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதனால வந்து பிச்சோட என்ன மாதிரியான கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவுண்டரி லைன் பார்க்கலாம், அடுத்து ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீம்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 8:30க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து எல்லா அப்டேட்டுமே எடுத்துக்கலாம். அதே போல நீங்க இது வரைக்கும் மை மாஸ்டர் 11 அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி வந்து நமக்கு வந்து ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ லீடர் போர்டு இருந்தது அப்படின்னா டெலிகிராம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சீரிஸ் லீடர் போர்டோட இது உங்களுக்கு தெரியும் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ஃப்ரீ கிவ் அவேக்காகவே நீங்க வந்து தாராளமா ஆப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்சுக்கான ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சரியான ரிப்போர்ட் நம்மகிட்ட கிடையாது. ஸோ ஏன்னா இன்டர்நேஷனலுக்கு இருக்கு. பட் T20 இந்த சவுத் ஆப்பிரிக்கா T20 லாஸ்ட் இயர் நடந்தது. ஸோ அதுக்கான பெரியசா யாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ரிப்போர்ட் கொடுக்கல. ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச் ரிப்போர்ட் தான் 9 மேட்ச்ல 4 பேட்டிங் பெஸ்ட் 5 பேட்டிங் செகண்ட் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டாஸ் போடுறதுக்கு ஒரு ½ hour முன்னாடி இல்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் வர்ற ரிப்போர்ட்டோட டாஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டெலிகிராம்ல அப்டேட் பண்ணி பிளஸ் வாய்ஸ் மெசேஜ் வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கிங்ஸ் ஜோஸ்பர்க் சூப்பர் கிங்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. பேப்பர்ல ஆன் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது டிகா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருக்காங்க. இதுல டியூ பிளசிஸ் அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் 6 பவர் பிளே ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து டியூ பொலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரும் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மஹானியா வந்து கொஞ்சம் பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். ரொம்ப எடுத்தம் கவுத்தம் ஆடாம இல்ல ரொம்ப ஹார்டு ஹிட்டர் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப பொறுமை ஆடக்கூடிய பிளேயர். அதுக்கடுத்து மொயின் அலி பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஸ்பின்னர், நல்லா ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபெரேரா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்து இவரை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிளஸ் பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆடுவாரு. ரொம்ப ஹார்டு ஹிட்டர் அப்படின்னு சொல்லலாம். 10 பால் பிடிச்சாலும் ஒரு 20 ரன் அடிச்சோம் அவுட் ஆனோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. ஸோ பேட்டிங் லைனப்னு பாத்தீங்கன்னா சூப்பர் கிங்ஸுக்கு வந்து 6 பேர் இருக்காங்க. 7வதுல இருந்து பாத்தீங்கன்னா பவுலிங். ஸோ ஷெஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங்கும் பண்றதுக்கான வாய்ப்பு எப்போ பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ஸ் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அவர் வந்து பேட்டிங் சான்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து கோட்ஸி உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக எப்படி பவுல் பண்ணார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வில்லியம்ஸும் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மெயின் T20 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா கூட நல்லா ஆடினாரு. ஆஸ்திரேலியாவுக்கு சீரீஸ் விளையாண்டு இருக்காரு. அடுத்து சகீர்கான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் இவருக்கு. டொமஸ்டிக் லீக்லாம் நல்லா ஆடி இருக்காரு. இதுக்கு போன சீசன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிபிஎல் முதல்லாம் ஆடி இருக்கிறாரு. நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. அடுத்து ஒரே ஒரு ஸ்பின்னர் வேணுங்கிறதால பங்கிஷோ வந்து ஆடலாம். இல்ல அவங்க ஸ்பின்னரே எடுக்காம மொயின் அலியை மட்டுமே மெயின் ஸ்பின்னரா வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அப்படி வச்சுட்டு வர வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஸ்பின்னரா எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 4 பேர்ல யாராச்சும் ஒண்ணு ஷெஃபர்டு, கோட்ஸி, வில்லியம்ஸ், சகீர்கான் இந்த 4 பேருக்கு போயிடலாம். பர்கர் கூட ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நாளில் யாராச்சும் ஒருத்தருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால பாத்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் வைஸா பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் 2மே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மொயின் அலி, அடுத்து பாத்தீங்கன்னா ஷெப்பர்டு,
அடுத்து கோட்ஸி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வில்லியம்ஸ். ஸோ இந்த 6 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா 2 and 3 4வது பிளேயர், 5வது பிளேயர், 6வது பிளேயர், இந்த 6 பேருக்குமே நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் டீம். ஸோ இந்த டீம் பாத்தீங்கன்னா ஆன் பேப்பர்ல மொக்க டீமா இருக்கலாம், பட் லாஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் SA T20 கப் அடிச்சது இவங்க தான். ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ரோசிங்டனும் பவுமாவும் தான். ஸோ ரோசிங்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் இருக்குன்னா 2 மேட்ச் வந்து பயங்கரமா ஆடுவார், 3 மேட்ச் கேவலமா அவுட் ஆகி போவார். அந்த மாதிரி பிளேயர் தான். வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய ஹார்ட் ஹிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பவுமாவை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வேர்ல்டு கப்லாம் எப்படி ஆனாரு, அதுக்கப்புறம் உள்ள எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆடக்கூடிய பிளேயர். SA T20ல பவுலிங் பெருசா அட்டாக் இருக்காது, அதனால வந்து பாத்தீங்கன்னா பவுமா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி மேலன் உள்ள ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நின்று நிதானமா ஆடக்கூடிய பிளேயர் தான். அதுக்கடுத்து மார்க்ரவ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர், 6வது பவுலிங் ஆப்ஷன்ல இந்த டீம்ல இருக்காரு. அடுத்து ஹெர்மன் பொறுத்த வரைக்கும் நல்ல நின்று ஆடக்கூடிய பிளேயர், ரொம்ப அவசரப்படாம பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். போன சீசன்ல செமிஃபைனல்லாம் ஒரு 48 ரன் என்னமோ அடிச்சு நல்லா வின் பண்ண வச்சார் இந்த டீம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பிளஸ் ஹார்ட் ஹிட்டர், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர். அதுக்கு அடுத்து 7வது வந்து பாத்தீங்கன்னா யான்சன். உங்க எல்லாருக்குமே தெரியும் பேட்டிங் பேக்கப் இருக்கும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம விக்கெட் விட்டா ஒரு கொஞ்சம் கணிசமான பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஹார்பர் மெயின் ஸ்பின்னர் இருக்காரு. அடுத்து பிராட்மேன் ஃபாஸ்ட் போலர்ல இருக்கிறாரு. லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கு ஆடி கொடுத்தாரு. அடுத்து ஓரல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓரல் வந்து பிக் பாஸ் லீக் ஆடிட்டு இருந்தாரு. இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆடுறாரு. அது ஹோக்மேன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலர். இப்போ இவங்க இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சா 2 மேட்ச் ஆனாங்க, அதெல்லாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இவங்களோட டீம். ஸோ பாக்குறதுக்கு மார்க்ரம் வந்து பாத்தீங்கன்னா முதல் இம்பார்ட்டன்ட், அடுத்து யான்சன் இம்பார்ட்டன்ட், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பவுமா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டப்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்பர் கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அந்த 5 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானதா இருக்கும். எல்லா டீமுமே ஒரு மேட்ச் ஆடிட்டாங்கன்னா நமக்கு எந்தெந்த பொசிஷன்ல ஆடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் டப்ஸ், டியூப்ளசிஸ், ஹென்ட்ரிக்ஸ், போலி, அடுத்து வந்து பவுமா, மார்க்ரம், யான்சன், ஷெப்பர்டு, ஓரல், வில்லியம்ஸ், கோட்ஸி. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சேஃபான டீம் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிச் ரிப்போர்ட் எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டீம் வந்து டெலகிராம் சேனல்ல கொடுப்போம். அது தெரிஞ்சுக்கோங்க. சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா யான்சன், மார்க்ரம், ஷெப்பர்டு, இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா சேஃபா போறவங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ரிஸ்கா போட நினைக்கிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா கோட்ஸி, வில்லியம்ஸ், டியூப்ளசிஸ், இந்த 3 பேரையுமே நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச், SA T20க்கான ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோஸ் எல்லாமே பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி விளையாண்டா அவங்களுக்கு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.